வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. என்ன தான் 7 கழுத வயசானாலும் வானத்தில் ஏரோப்ளேன் போகும்போது அண்ணாந்து பார்க்கணும் தாங்க தோணுது. ராத்திரி நேரத்தில் தான் பார்த்துருப்போம், ஏரோப்ளேன் மேலே போகும்போது அதோட ஒரு ஃப்ளாஷிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்தில் அது பறந்தாலும் கீழே வரைக்கும் தெளிவாகவே தெரியும். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லைட்டை கார், பைக், சைக்கிள்னு எதில் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோ நல்லா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் மேலும் வீடியோ போடுறதுக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். அது டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு நல்ல ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. வழக்கம் போல் வீடியோவை குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சில அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோட பவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அந்த ஏரோப்ளேன் லைட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதில் வந்து பவர் ரொம்பவே நல்லாயிருக்கு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு, அதுக்கப்புறம் யூஎஸ்பி கேபிள், ஒரு ஸ்டிக்கரு, அதாவது 2 ஸ்டிக்கரு, 2 ரப்பர் பேண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படி என்ன எல்லா டீட்டெயிலுமே சைனீஸில் கொடுத்துருக்காங்க. நான் சைனீஸில் படித்து சொல்கிறேன். ஓகே, அது வந்து இது வந்து ஓகே, அப்படியா, ஓகே. ஸோ இது தாங்க சைனீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ரப்பர் பேண்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் 2மே காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த காடியில் வச்சு லாக் பண்ணி நம்ம எதில் வேணாலும் இதில் வந்து இந்த லைட்டை வந்து ஈஸியாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரீசார்ஜபிள் லைட்டு தான். ஸோ அதனால் நம்ம லைட்டை வந்து சார்ஜ் போட்டு எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டெம்பரவரியாக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம ஒட்டி நம்ம வந்து லைட்டை வந்து எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லைட்டோட ரிவ்யூஸ் பார்த்துடலாம். கீழே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறதுனால இந்த லைட் வந்து ஆன் ஆகும். இந்த லைட்டோட பின் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் போடுறதுக்கான சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் தான் அது. இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலரில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்னில் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் மொத்தம் 3 டைப் ஆஃப் பேட்டர்னில் ஒர்க் ஆகும். 3 கலர் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 9 டிஃப்ரெண்ட் டைப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து ஒயிட், ரெட், க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலருக்கும் 3 டைப்பில் லைட் எரியும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹெல்மெட்டில் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ என்ன தான் அது ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டி முக்கியம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக நான் அனபாண்டு பசையை வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அந்த இதுலேயும் அதுலேயும் ஒரு ட்ராப் ஒட்டுக்கிறேன். ஸோ ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விட்டால் போதும். விட்டுட்டு அதில் இருக்கிற ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிடுறேன். ஸோ அதுவே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஒன்று ஒட்டிக்கலாம். என்னோட ஹெல்மெட்டோட ஸ்பாய்லரில் வந்து நான் ஒட்ட போகிறேன். ஸோ இந்த இடம் கரெக்டாக இருந்துச்சு. பட் இந்த இடத்துல ஒட்டினோம் அப்படின்னா லைட்டோட வெளிச்சம் வந்து மேலே பக்கம் தான் இருக்கும். ஸோ அது சரியாக இருக்காது. அதனால கீழ் சைடில் வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த இடம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு ஸ்டிக்கர் எடுத்து அந்த ஹெல்மெட்டோட ஸ்பாய்லரில் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அதே மாதிரியே அனபாண்டு கம் ஒரு ட்ராப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதோட லுக்கை பார்க்குறக்கு முன்னாடி இதோட சார்ஜிங் டீட்டெயிலை பற்றி பார்த்துடலாம். ஸோ அதில் இன்க்ளூடிங்காக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக நம்ம நார்மலான மொபைல் சார்ஜரில் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் ஏறுது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு இண்டிகேஷன் லைட் ஒர்க் ஆகும். ஸோ அது எரிறது மூலமாக இது சார்ஜ் ஏறிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்போ ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சோ அப்போ அந்த லைட் வந்து தானாக ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாலும் அந்த லைட் எரியாது. சப்போஸ் எரியுது அப்படின்னா இன்னும் சார்ஜ் ஏறலை அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ்லேயே இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. என்னால் நம்பவே முடியல அவ்வளோ குயிக்காக சார்ஜ் ஏறிடுமா அப்படின்னு நினச்சேன். ஏன்னா சின்ன பேட்டரி தானே, அதனால் வந்து குயிக்காகவே சார்ஜ் ஏறிடும். ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து இது ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும். வாங்க என்னோட ஹெல்மெட்டில் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நீங்கள் ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறதுனால ஹைவேஸில் நீங்கள் எவ்வளோ லாங்கில் போனாலும் உங்களை ஈஸியாக தனியாகவே கண்டுபிடிக்க முடியும். இது ஹெல்மெட்டில் மட்டும் இல்லைங்க, சைக்கிளில் இருந்து பைக், கார் அப்படின்னு சொல்லிட்டு எதில் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஸ்ப்ளெண்டரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஸ்ப்ளெண்டரில் டயருக்கு மேலே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பகலில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ நைட் இதோட விசிபிள் நல்லாவே இருக்கும். இதோட இன்ஜின் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இன்ஜினோட லுக் வந்து ரொம்பவே ஃபேன்சியாக தெரியும். என்னோடய வண்டியில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த இடத்துல வந்து நான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்க ரப்பர் பாயிண்ட்டை லூப் மாதிரி கொடுத்து அந்த காடியில் ஃபிக்ஸ் பண்ணி நான் இதை மாட்டியிருக்கேன்.
இந்த எல்லா அக்சஸரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்கே பைக்கர் பிட்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த லைட் மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்கமான பைக் மாடிஃபிகேஷன் அக்சஸரீஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆண்டனா இல்லை அப்படின்னா நார்மலான பைக்கோட கண்ணாடி மாட்டியிருக்க இடத்துலையே அந்த ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி ஈஸியாக போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பைக்கில் மட்டும் இல்லைங்க, இதை சைக்கிளையும் யூஸ் பண்ணிக்கலாம். சைக்கிளில் பின்னாடி இதை ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டேஞ்சர் லைட் மாதிரிக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ ராத்திரி நேரம் நீங்கள் சைக்கிளில் எங்கேயாவது போகும்போது இது உங்களுக்கு நல்ல ஒரு இண்டிகேஷன் லைட்டாக இருக்கும். இதை நான் எப்படி ஸ்டிக்கர் ஒட்டிலாம் நாங்கள் யூஸ் பண்ணலை, அந்த ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி லூப் மாதிரிக்கு மேலே கீழே மாட்டி இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் சார்ஜ் பண்ணி மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைக்கிளில் ஃப்ரண்ட்டில் ஹேண்டில் பார்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் இதை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோட சைக்கிளில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பேன், அதோட வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா ஹார்ன் இருக்குது, ஃபாக்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் மேலே வரும், பிடிச்சிருந்தா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேண்டில் பார் இல்லாமல் நீங்கள் வந்து கீழே இந்த இடத்துல சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். வாங்க நைட் இதோட வெளிச்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து என்னோடய ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் உள்ளது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து பிளிங்க் ஆகும், செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக பிளிங்க் ஆகும். இப்போ நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து தேர்ட் ஒன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து கண்டினியூஸாக எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த பட்டனை ஜஸ்ட் ஒரு டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒயிட் கலருக்கு அப்புறம் ரெட் கலர் ஒர்க் ஆகும், இது வந்து குயிக்காக பிளிங்க் ஆகிறது. ஸோ அடுத்து ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக பிளிங்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூஸாக எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா க்ரீன் கலர் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி 3 கலர்லேயும் 3 டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஒர்க் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பைக் மாடிஃபிகேஷன் ரிவ்யூ ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். உங்களுக்கு இந்த அக்சஸரீஸ் வேணும் அப்படின்னா எம்கே பைக்கர் பிட்ஸ் அப்படிங்கிறத கான்டாக்ட் பண்ணுங்கள், லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.